வணக்கம் மகளே, திஸ் இஸ் அசோக். எஸ், இன்னைக்கு என்ன மூவியோட வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த படத்தோட டைட்டிலுக்கே வந்து 90s கிட்ஸ்ல எத்தனை பேர் வந்து ஃபேனா இருக்கீங்கன்னு தெரியல. 90s கிட்ஸோட ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் மூவி அப்படின்னா வந்து இந்த படத்தை வந்து யாராலுமே வந்து மறக்க முடியாது. ஜென்ம நட்சத்திரம். எஸ். இப்போ எதுக்குடா இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ம நட்சத்திரம் இப்போ வந்து மறுபடியும் வந்து இதே நேமில் வந்து இன்னொரு ஒரு படம் வந்து வந்திருக்கு. மணிவர்மன். ஸோ இந்த படத்துடைய டைரக்டர் இவர் தான். அண்ட் தென் வந்து இந்த படத்தில் வந்து காளி வெங்கட், முனிஷ்காந்த், அண்ட் தென் வந்து மால்வி மல்ஹோத்ரா, அண்ட் தென் வந்து தமன் குமார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. இன்னும் வந்து சில பேர்லாம் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த படத்தை வந்து நம்ம பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருந்தோம். பட் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். தமன். ஸோ இவர் வந்து ஒரு நொடி. இந்த படத்தோடையும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நொடி டீம், ஒரு சில பேரை தவிர. அந்த படத்தில் நடிச்சு எல்லாருமே இந்த படத்துலையும் வந்து நடிச்சிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து இந்த படத்தில் அப்படியே சேமாக வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு நொடி மாதிரி நம்ம எதிர்பார்த்து ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவியாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த டைட்டிலுக்கே வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி போன இடத்துல சின்ன சின்ன இடத்துலலாம் வந்து ரொம்ப மிஸ்டேக்ஸாக மைனஸாக வந்து நமக்கு தெரிஞ்சுது. கேஷுவலாக வந்து ஒரு ஹாரரை வந்து டக்குன்னு சொல்லிடுறாங்களோ, இப்படி வந்துட்டு போதும். இதில் என்ன புதுசாக நம்ம ஹாரர், நம்ம இத்தனை வருஷமாக ஹாரர்னா இப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளை வந்து பயமுத்துற மாதிரி இல்லை. அதுதான் வந்து இந்த படத்தினுடைய பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் தென் வேற போகிற எல்லாமே வந்து இறந்துடுறாங்க. அந்த நம்ம பழைய ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை இருக்கும் இல்லையா, ஸோ ஆக்சுவலாக அது வந்து அவரோட குழந்தையே இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் கடைசியில் காளி வெங்கட்டோட குழந்தைய வந்து எடுக்கிறாங்க. அண்ட் தென் வந்து அந்த 666 வந்து அந்த குழந்தையோட தலையிலையும் இருக்கு. இதை வந்து செகண்ட் பார்ட்டுக்கு வந்து லீடாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து சொல்ல வந்ததை வந்து சொல்லலையோ அப்படிங்கிற மாதிரி நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணேன். இன்னும் இனோவேட்டிவாக வந்து அந்த கேஷ் எடுக்கிறதா இருக்கட்டும், இன்னும் வந்து பெருசாக வந்து பண்ணியிருக்கலாம். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அவங்கள கொல்ல ட்ரை பண்ணுறது, ஹாரர் மாதிரி வந்து அவங்களே வந்து அதை செட் பண்ணுறது, இது வந்து நமக்கு வந்து பெருசாக வந்து படத்தோட நம்மளை வந்து கனெக்ட் பண்ணலை அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் பார்த்து எழுதியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து சூப்பராகவே இருந்திருக்கும். நீங்களும் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தேட்டரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்றத, அந்த ஜென்ம நட்சத்திரம் மாதிரி இருக்கா இல்லை இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். அடுத்த ரிவ்யூவில் வந்து டாடா பை.